அனைவருக்கும் வணக்கம். கடலூர் டூரிஸ்டர் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இந்த வீடியோவில் காசி யாத்திரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஏப்ரல் மந்த்துக்கு உண்டான காசி யாத்திரை. ஏப்ரல் 2026. நம்ம எப்போ புறப்படுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/4/2026 புறப்படுறோம். 17/4/2026 ரிட்டர்ன் வந்துடுறோம். மொத்தம் பார்த்திங்கன்னா 8 நாட்கள் யாத்திரை. பார்க்கும் இடங்கள் 1 காசி, 2 கயா, 3 புத்தகயா, 4 பிரயாக்ராஜ் அதாவது அலகாபாத், 5 அயோத்தி. இந்த 5 இடங்கள் தான் இந்த யாத்திரையில் நம்ம பார்க்க போகிறோம். இதனுடைய கட்டணம் பார்த்திங்கன்னா 15,000. தேர்ட் ஏசி புக் பண்ணி கொடுத்துருவோம். அப் அண்ட் டவுன் தேர்ட் ஏசி. ஸோ அடுத்தது 4/3, அதாவது 3வது நாள் 12/4/2026 ஞாயிற்றுக்கிழமை. ஃபஸ்ட்டு 2 டேஸ் வந்து ட்ரெயின் ஜேர்னி ஆகிடும். அதாவது நம்ம வெள்ளிக்கிழமை புறப்படுறோம். வெள்ளி சனி ட்ரெயினில் ஜேர்னி பண்ணிவிட்டு சனிக்கிழமை நைட்டு போயிட்டு காசியில் தங்கிடுறோம். அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காசி தரிசனம். காசியில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துட்றோம். கங்கா ஸ்நானம் காலையில் முடிச்சுட்டு காசி விஸ்வநாதர் பார்க்குறோம். அடுத்தது காசி விசாலாட்சி, அன்னபூரணி, அடுத்தது காலபைரவர். ஸோ நெக்ஸ்ட்டு 5 சோழியம்மன், 6 பிர்லா மந்திர், 7 துர்கா மந்திர், 8 துளசி மானஸ் மந்திர், 9 சங்கடமோட்ச ஹனுமான், 10 படித்துறைகள் பார்த்தல். இது படகு மூலம் நம்ம வந்து எல்லா படித்துறையும் பார்த்துடுறோம். அடுத்தது கடைசியாக நைட்டு கங்கா ஆரத்தியும் பார்த்துடுறோம். பார்த்துட்டு இந்த காசி யாத்திரை இதோட காசி யாத்திரைனா காசியில் நம்ம பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த ஆரத்தியோடு முடிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் டே 4/4 13/4/2026 திங்கட்கிழமை. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கயாவும் புத்தகயாவும் பார்க்குறோம். கயாவில் விஷ்ணு பாதம் இருக்குது. அந்த கோயிலில் போயிட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கயாவில் பால்கு நதி அந்த கோயிலுக்கு அருகில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே தண்ணி ஓடிச்சுன்னா தண்ணியில் குளிச்சுட்டு அந்த விஷ்ணு பாதம் கோயிலில் நம்ம வந்து தரிசனத்தோட பிண்டம் போடுற யாராவது இருந்தாங்கன்னா பிண்டம் நம்ம விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் புத்தகயா போகிறோம். புத்தகயாவில் போதி மரம், அதாவது புத்தர் ஞானம் அடைந்த அந்த போதி மரத்தை போய் தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில நாடுகள் புத்த ஆலயங்களை அங்கே கட்டி வச்சுருக்காங்க. அதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 கோயிலை நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் 4/5 5வது நாள் 14/4/2026 செவ்வாய்க்கிழமை. இங்கே வந்து பிரயாக்ராஜ் நம்ம போகிறோம். பிரயாக்ராஜுங்கிறது அலகாபாத். 3 நதிகள் சங்கமிக்கும் அந்த நதிகள் கங்கா, யமுனா, சரஸ்வதி. இங்கே போய்ட்டு நம்ம நீராடுறோம். அதுக்கப்புறம் அங்கேயே நதிக்கரையில் பாதாள ஆஞ்சநேயர் இருக்குது, அதையும் நம்ம தரிசனம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அவர்களுடைய இல்லம் பிரயாக்ராஜில் இருக்குது, அங்கேயும் நம்ம போய் பார்த்துட்றோம். ஸோ இதோட பிரயாக்ராஜ் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்துட்டு காசியில் தங்கிடுறோம். நாள் 6 15/4/2026 புதன்கிழமை அயோத்தி பார்க்குறோம். கடைசியாக ராமர் கோயில், அதாவது ராம ஜென்ம பூமி, அந்த ராமர் கோயிலை தரிசனம் பண்ணுறோம். சரையு நதியில் நீராடுறோம். அதுக்கப்புறம் தசரத் மஹால் பார்க்குறோம். அப்புறம் ஹனுமன் ஆலயம் பார்க்குறோம். இன்னும் சில ஆலயங்களையும் நம்ம அயோத்தியில் பார்க்கலாம். ஸோ அயோத்தி முடிச்சுட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துடுறோம். நாள் 7 16/4/2026 வியாழக்கிழமை ரயில் பயணம், அதாவது அயோத்தியிலேருந்து சென்னைக்கு. நாள் 8 17/4/2026 வெள்ளிக்கிழமை சென்னைக்கு வந்துடுறோம். அதாவது வெள்ளிக்கிழமை புறப்படுறோம், வெள்ளிக்கிழமை திரும்ப வந்துடுறோம். அவ்வளோதான். இங்கே சென்னைக்கு வந்துடுறோம். சென்னையிலேருந்து ரிட்டன், அதாவது கடலூர்லேருந்து சில பேர் வந்திருக்கலாம், விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கலாம், சிதம்பரம், மயிலாடுதுறை, தஞ்சாவூர், திருச்சி, இப்படி பல்வேறு இடத்துலேருந்து வந்திருக்கலாம். அவங்களும் அந்தந்த இடத்துல போய்ட்டு வெள்ளிக்கிழமை இறங்கிக்கலாம். ஸோ பயண விவரங்கள்: தேதி 10/4/2026 வெள்ளிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. மதியம் 12:40 மணிக்கு சென்னை பெரம்பூரில், சென்னையில் இருக்கிறவங்க எல்லாம் ஏறிடலாம். 11/4/2026 சனிக்கிழமை ட்ரெயின் வந்து காசியில் 11 மணிக்கு போய் சேரும் நைட்டு. அங்கே காசியில் போய்ட்டு தங்கிடுறோம். 12/4 ஞாயிற்றுக்கிழமை காசி தரிசனம். இரவில் நம்ம காசிலேயே நம்ம ஸ்டே பண்ணிடுறோம். 13/4 திங்கட்கிழமை அங்கே காசிலேருந்து ஏசி வேனில் கயாவும் புத்தகயாவும் போய்ட்டு தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப ரிட்டன் காசியில் வந்து தங்கிடுறோம். ஸோ 14/4/2026 செவ்வாய்க்கிழமை ஏசி வேனில் சென்று பிரயாக்ராஜ், அதாவது அலகாபாத் தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப
காசிக்கே வந்து காசியில் நைட்டு 10:50 மணிக்கு ட்ரெயின் இருக்குது. அங்கேருந்து அயோத்திக்கு ஸ்லீப்பர் கிளாஸில் நம்ம போகிறோம். ஸ்லீப்பர் கிளாஸில் அயோத்தி போயிட்டு 3 மணிக்கு நைட்டு இறங்குறோம். மிட் நைட்டு அயோத்தியில் தங்கிடுறோம். தங்கிட்டு 15/4 புதன்கிழமை அயோத்தி ஃபுல்லாக தரிசனம் பண்ணிவிட்டு அயோத்தியிலுக்கு 11:26 மணிக்கு நைட்டு ட்ரெயின் இருக்குது. அதில் ஏறி சென்னைக்கு வந்துடுறோம். 16ஆம் தேதி வியாழக்கிழமை ஃபுல்லாக ட்ரெயினில் ஜேர்னி பண்ணுறோம், பயணம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சென்னைக்கு வந்துடுறோம். ஸோ இதுதான் பயண விவரம். கட்டண விவரங்கள் பார்ப்போம். நீங்கள் கேட்ட அந்த 15,000த்தில் தேர்ட் ஏசி புக் பண்ணி கொடுத்துருவோம். காசிலேருந்து அயோத்திக்கு போகிற ட்ரெயின் மட்டுமே ஸ்லீப்பர். அது ஒரு 3 மணி நேரம் ட்ரெயின் ஜேர்னி இருக்கும். அதனால் ஸ்லீப்பர் கிளாஸ் பண்ணிடுறோம். மற்றபடி அப் அண்ட் டவுன் தேர்ட் ஏசி. சைவ உணவு கொடுத்துட்றோம். தேநீர், தண்ணீர் எல்லாமே கொடுத்துட்றோம். இது இல்லாமல் படகு கட்டணங்கள், ஆட்டோ, ஏசி வேன் கட்டணங்கள் இந்த பேக்கேஜ்லேயே அடங்கிடும். படகு வந்து உங்களுக்கு காசியில் ஒரு தடவை பயணம் பண்ண வேண்டியிருக்கும். அலகாபாத்தில் ஒரு தடவை பயணம் பண்ண வேண்டியிருக்கும். ஆட்டோவை பொறுத்தவரையும் காசி ஃபுல்லாக ஆட்டோவில் தான் நம்ம சுற்றி பார்க்கணும். இது இல்லாமல் ஆட்டோ கட்டணம் வந்து இதில் கயாவிலையும் வரும், புத்த கயாவிலையும் வரும். ஸோ இது இல்லாமல் சாதாரண தங்கும் அறை கட்டணம் 4 பேருக்கு ஒரு அறை, நான் ஏசி ரூம். பயணிகளுடைய செலவு என்னென்னா நுழைவு கட்டணம், ரயிலில் உணவு, ட்ரெயினில் 4 நாள் நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் தான் சாப்பிட்டுக்கணும். இது இல்லாமல் பூஜை செலவுகள், புரோகிதர் கட்டணம். புரோகிதர் கட்டணம் அப்படிங்கிறது கயாவில் வரும். உங்களுக்கு பிண்டம் கொடுக்குறவங்களுக்கு வரும். கிட்டத்தட்ட ஒரு 700 ரூபா வரும். ஸோ இது எல்லாமே உங்களுடைய சொந்த கட்டணம். நுழைவு கட்டணம் பொறுத்தவரையிலையும் பிரயாக்ராஜில் நேரு இல்லத்துக்கு நுழைவு கட்டணம் தேவைப்படும். ஸோ அதுவும் உங்களுடைய சொந்த செலவு. ஸோ முன்பதிவு விவரங்கள். ஸோ 7/2/2026 ரூபாய் 6,000 அளித்து முன்பதிவு செய்யணும். ஏன்னா 2 மந்த்ஸ் பிஃபோராக நம்ம ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் 7ஆம் தேதிக்குள்ளே, பிப்ரவரி 7ஆம் தேதிக்குள்ளே 6,000 ரூபா பே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 3/4 ஏப்ரல் 3ஆம் தேதி மீதி 9,000 செலுத்தினா போதும். ஸோ கடலூர் டூரிஸ்ட்டர், நான் உங்கள் டிஎம் ராமலிங்கம். அட்ரஸ் இருக்குது. என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரும் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஜிபே நம்பரும் அதே தான். அந்த ஜிபேவில் நீங்கள் ஃபோன் பண்ணிவிட்டு எனக்கு வந்து இந்த அட்வான்ஸு 7/2 6,000 பே பண்ணிவிடுங்க. நன்றி.